பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் சார்பில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினை மிக சிறப்பாக எடுத்து விளக்க வேண்டிய நேரம் இது என்கிற காரணத்தினால் அது தொடர்பான வரலாற்று நிகழ்வுகளையெல்லாம் எடுத்து சொல்லி, அப்படிப்பட்ட பணி என்பது அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கும் தர்மேந்திராவுக்கு மட்டுமல்ல, தர்மேந்திர பிரபுவுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் நாம் கடந்து வந்த பாதையை அரிமா நோக்கத்தில் திரும்பி பார்ப்பது. நாவலர் குறிப்பிடுவார், கூட்டத்திலே பேசுகிற போது, ஒரு சிங்கம் கடந்து வந்த பாதையை கம்பீரமாக திரும்பி பார்ப்பது என்று குறிப்பிடுவார்கள். அப்படி இந்த பணியை, கடந்த கால நிகழ்வுகளை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இந்த அற்புதமான ஒரு கூட்டத்தை, அதையும் தொடர் நிகழ்ச்சியாக உரையாற்றக்கூடிய அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய பெரியார் நூலக வாசகர் வட்டத்தினுடைய தலைவர், கழகத்தினுடைய செயலவை தலைவர், வழக்குரைஞர் அருமை சகோதரி வீரமர்தினி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கொள்கை உறவுகளான சகோதரர் தாமோதரன், வெற்றியழகன், நம்முடைய அண்ணன் இளவழகன் அவர்கள், ராமசாமி அவர்கள், அருமை சகோதரி தங்கமணி அவர்கள், தனலட்சுமி அவர்கள், சுகுமாரன், மாணிக்கம், மோகன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய தென்மாறன், ஜனார்த்தனம் உள்ளிட்ட துரைராஜன் உள்ளிட்ட அன்பிற்குரிய வெற்றியழகன் ஐயா உள்ளிட்ட நம்முடைய கொள்கை உறவுகளான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவிலே தொடக்கத்திலே நாம் திட்டமிட்டது இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்று சொன்னால், நம்முடைய திராவிட இயக்கம் எழுப்பிய முழக்கம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்பது. அதையே தலைப்பாக கொடுத்து இந்தி திணிப்பை நாம் என்றென்றைக்கெல்லாம் எதிர்த்திருக்கிறோம் என்கிற செய்தியை பகிர்ந்து கொண்டு, இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழலில் நாமும் நாடும் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி, தமிழகத்திலே கிளம்பிய ஒரு சிறிய தீப்பொறி இந்தி எதிர்ப்பு, அந்த கிளர்ச்சி என்பது இன்றைக்கு இந்திய துணைக்கண்டம் முழுவதும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது தொடர்பான பல்வேறு செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அருமையான நோக்கத்தோடு தான் இந்த கூட்டத்தையே நாம் ஏற்பாடு செய்து தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். இடையிலே கூட அப்படி இந்த பணிக்கான திட்டமிடல் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழலில் இந்த தேதியை நம்முடைய வழக்கறிஞர் அம்மா வீரமர்தினி அவர்கள் குறிப்பிட்ட போது, இது தொடக்க நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்திலே நம்முடைய இயக்க வரலாற்றில் மார்ச் 19 என்பது அன்னை மணியம்மையார் அவர்களின் பிறந்த நாளாக இருக்கிறது. அதே மாதிரி மார்ச் 16 என்பது தலைவர் அம்மா அவர்களுடைய நினைவு நாளாக இருக்கிறது. 10க்கும் 16க்கும் இடையிலே பெரியார் நூலக வாசகர் வட்டம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இது இருக்கிற காரணத்தினால் இந்தி எதிர்ப்பை பற்றி பேசுவது அவசியம் என்றாலும் கூட, அதோடு இணைத்து இந்த இயக்கத்தை ஒரு மிகப்பெரிய உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக ஒரு அருமை பெண் சமுதாயத்தில் இருந்து பிறந்து தொட்டிலை ஆட்டும் கை தொல்லுலகை ஆளும் கை என்று குறிப்பிடுவார்களே, அப்படி ஒரு இயக்கத்தை நடத்த முடியும். அதுவும் அடக்குமுறை காலத்திலே வீறு கொண்டு எழுந்து போராடி இந்த இயக்கத்தை நடத்த முடியும். அதுவும் வருமான வரித்துறையினர் மிரட்டி மூச்சுக்காற்றை நிறுத்த முயற்சி செய்த அந்த நேரத்திலே கூட ஒரு அற்புதமாக பணியாற்றி இந்த இயக்கத்தை காப்பாற்ற முடியும். இந்த இயக்கத்தை காப்பாற்றுவது மட்டுமல்ல, இயக்கத்தின் தந்தையாக, தலைவராக நாம் எந்நாளும் நினைத்து மதித்து போற்றக்கூடிய தலைவர் பெரியார் அவர்களின் ஆயுளை நீட்டிக்க செய்ய முடியும் என்றெல்லாம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து நம் நெஞ்சிலே என்றைக்கும் நிறைந்திருக்கிற அன்னை மணியம்மையார் அவர்களின் சிறப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே பேச வேண்டும் என்பதும் எனக்கும் அருமை சகோதரியார் வீரமர்தினி அவர்களுக்கும் இருந்த காரணத்தினால்
இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பேசுகிற அதே வேளையிலே இதையும் சேர்த்து வைத்து கொள்வோம். கிராமத்தில் சாதாரணமாக பழமொழி சொல்லுவாங்க, தம்பிக்கு பொண்ணு பார்த்த மாதிரி இருக்கட்டும், கம்புக்கு களை வெட்டின மாதிரி இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெண்டு பணியையும் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடக்கத்திலே அருமை சகோதரி வீரமர்தினியார் அவர்கள், நம்முடைய மங்கள முருகேசன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த எழுதிய புத்தகத்திலிருந்து அன்னை மணியம்மையார் அவர்களின் சிறப்புகளை பற்றி எடுத்து சொன்னார்கள். அதுவும் இந்த தலைப்பை ஒட்டி அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அதிலும் அவர் வழக்கறிஞராக இருக்கிற காரணத்தினால் நீதிமன்ற நடவடிக்கைகளை நாள்தோறும் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கிற காரணத்தினால் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண், அன்றைக்கு அவர் தலைவர் கூட அல்ல, இந்த இயக்கத்தின் தொண்டர்களிலே ஒருவராக இருந்து களமாடியவர். அதுவும் ரெண்டு பேர் தான். எந்த இடத்துலையும் 100 பேர் போனால் அது காவல் நிலையமாக இருந்தாலும் நீதிமன்றமாக இருந்தாலும் 100 பேரோட போய் நிற்கிற போது அவங்களுடைய உடல் மொழி, அணுகுமுறை எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். 2 பேரை போய் இருக்கும்போது அது கொஞ்சம் மைனாரிட்டின்னு சொல்லுவோம் பாருங்க. அப்படிப்பட்ட இடம், அதுவும் நீதிமன்றத்தை பொறுத்தளவிலே நீதிபதி உட்கார்ந்திருக்கிற இடத்துல வழக்கறிஞர்களே எப்படி போவாங்க, பேசுவாங்க, அப்படி குறுக்கே நடந்து போவது என்றால் கூட ரொம்ப பவ்யமாக வாயில் கையை வச்சுக்கிட்டு குனிஞ்சி போவாங்க. அப்படிங்கிறதையெல்லாம் நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி வீரமூர்த்தி அவர்கள், அன்னை மணியம்மையார் அவர்கள் அந்த குற்றக்கூண்டிலே நிறுத்தப்பட்ட நிலையில் அன்றைக்கு வருவாய்த்துறை அதிகாரிகளே விசாரித்த அந்த நிலையிலே அவர்கள் விசாரணை எந்த கேள்வியை கேட்டார்கள், அவர் எப்படி பதில் சொன்னார்கள், நிறைவாக எப்படி மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கி வந்தார்கள் என்கிற செய்தியெல்லாம் எடுத்து சொன்னது மட்டுமல்ல, அவரை கும்பகோணத்தில் கைது செய்யப்பட்ட அவர்களை பக்கத்தில் இருக்கிற பாபநாசத்திலே கிளை சிறை இருக்கிறது, அந்த கிளை சிறையிலே அழைத்து கொண்டு போய் இரவு 8 மணி வரையிலே வைத்திருக்கிறார்கள். காலையில் அந்த போராட்டம் நடக்கிறது. 2 தோழர்கள் பெயரை சொன்னாங்க இல்லையா, அப்படிப்பட்ட அவர்களை கைது செய்து விசாரணைக்கு பிறகு கிளை சிறையிலே கொண்டு போய் அவர்களை அடைத்து வைக்கிறார்கள். 7 மணிக்கு பிறகு அவர்களை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அம்மா அவர்களை சந்தித்து, உங்களை இந்த சிறைச்சாலையில் இருந்து 1 மாத காலம் தண்டனை உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அப்படி அறிவிக்கப்பட்ட போது உங்களை மெயின்ஸ், அதாவது மத்திய சிறைச்சாலைன்னு சொல்லும் பாருங்க, திருச்சியில் இருக்கிற மத்திய சிறைச்சாலை, அதிலே கொண்டு போய் சேர்ப்பது, உங்களை அடைப்பது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவர்களை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அழைத்து கொண்டு போய் இரவு நேரத்தில் பாபநாசத்தில் இருந்து அங்கே சென்று திருச்சியிலே மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தி அதற்கு பிறகு தொடர்வண்டி ரயிலிலே காட்பாடிக்கு அழைத்து சென்று, காட்பாடி சென்ற பிறகு அங்கிருந்து அவர்களை தொடர்வண்டி நிலையத்தில் இருந்து இறக்கி ஒரு சாதாரண பேருந்தில் அங்கே இருக்கக்கூடிய வேலூரில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலை, அந்த மத்திய சிறைச்சாலைக்கு அழைத்து சென்று அங்கே அவர்களை சிறையிலே அடைத்து 24/12/1948 அந்த தேதி, அதிலிருந்து 23/1/1949 வரை, ஜனவரி 23 வரையிலே அவர்களை அங்கே நீதிமன்ற காவலில் சிறையில் வைத்து அதற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டார்கள். விடுதலை செய்யப்பட்ட அந்த நேரத்தில் சகோதரியார் குறிப்பிட்டதை போல அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களே, அன்றைக்கு அம்மாலாம் அவங்களுக்கு தனி செயலாளர் கிடையாது, உதவியாளர் கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட ஒரு இயக்கத்திலே ஒரு பெண் தொண்டர் வேலூரிலிருந்து கிளம்பி போய் கும்பகோணத்தில் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு சிறையிலே அடைத்து திரும்பவும் சொந்த ஊர், அவங்க அம்மா பிறந்த ஊர்லேயே இருக்கிறாங்களே, அவங்கள நாம் பெருமைப்படுத்தணும், இந்த இயக்கம் பெருமைப்படுத்தணும் என்கிற உணர்வோடு தலைவர் பெரியாரே சிறை வாயிலில் நின்று வரவேற்ற அந்த செய்தியை அருமையாக இங்கே சுட்டி காட்டினார்கள். அந்த நேரத்தில்
சுய சுதேசமித்திரன் பத்திரிகை. நாம் சுயசாதி மித்திரன்னு சொல்லுவோம். சுதேசமித்திரனுங்கிறதுக்கு திராவிட இயக்கத்திலே நாமெல்லாம் சொல்கிற செல்ல பேர் மவுண்ட் ரோடு. இந்து பத்திரிகைக்கு மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணுன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க அப்படி தான் அன்னைக்கும் இன்றைக்கும் என்னைக்கும் இருப்பாங்க. அதே மாதிரி இது சுதேசமித்திரனை சுயஜாதி மித்திரன். ஏன்னா அது பார்ப்பனர்களுக்காக நடத்தக்கூடிய பத்திரிகை. வாங்கி படிக்கிறது வேணால் நம்மால் இருப்பாங்க கொஞ்சம் பேர், அதில் விளம்பரம் கொடுத்தவங்க வேணால் கொஞ்சம் பேர் நம்மால் இருப்பாங்க. இருந்தாலும் அப்படிப்பட்ட பத்திரிகையில் 21ஆம் தேதி செய்தி போடுறாங்க. எப்படி செய்தி வருகிறது என்று சொன்னால், இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1948. நாம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று சொன்னால் தொடக்கத்தில் 38 தான் சொல்லணும். 38 தான் இந்த போராட்டம் தொடங்கின காலகட்டம். அதை பிறகு நாம் பார்த்து கொள்வோம். அம்மாவோடு சேர்த்து பார்க்கிற போது இந்த செய்தியை நாம் சொல்ல வேண்டும். அப்போ சுதேசமித்திரன் பத்திரிகையில் அந்த செய்தியை எப்படி போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதில் ஸ்ரீ ராமசாமி கைது. ஸ்ரீ ராமசாமி, அது எந்த ராமசாமின்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் திராவிடர் கழக தலைவரா, பெரியாரா, தந்தை பெரியாரா, அதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஏதோ ஒரு சராசரியாக ஸ்ரீ ராமசாமி கைது, திருச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஐயாவையும் திருச்சிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதே மாதிரி தஞ்சாவூரில் கே நீலமேகம் அவர்கள் தலைமையில் 4 தோழர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு, அவர்களும் அங்கிருந்து தஞ்சாவூரில் சிறை கிடையாதுங்கிறதால திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த செய்தியை எப்படி இவங்க போடுறான்னா, ஸ்ரீ ராமசாமி கைது, திருச்சி அழைத்து செல்லப்பட்டார். அதை சொல்லிட்டு அடுத்த வரி போடுறான், ஒரு ஸ்திரீயும் கைது செய்யப்பட்டார். பெண்ணுக்கு, ஏன்னா பெண்ணுன்னு சொல்லக்கூடாது இல்லை, ஏன்னா அவன் ரொம்ப வடமொழியை சொல்லக்கூடிய பத்திரிகை தானே, பார்ப்பன பத்திரிகை தானே. அது பெண்ணுன்னு கூட சொல்ல, ஸ்ரீன்னு கூட சொல்ல, ஒரு ஸ்திரீயும் கைதானார். அவங்க கைதானவங்களை எங்கே கொண்டு வச்சாங்க போனாங்க அப்படிங்கிறத பற்றெல்லாம் தெரியாது. அப்படி அவர்கள் செய்தியை போட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த போராட்டத்திலேயே 48 போராட்டத்திலேயே எப்படி அன்னை மணியம்மையார் அவர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டாரோ அந்த விசாரணையை பற்றியெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி தோழர்களே, தந்தை பெரியார் அவர்களும் களத்தில் நின்று கைதானார் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். சுதேசமித்திரன் ஏடு போட்டதையும் பார்க்குறோம். அப்படி அவரை கைது செய்த போது ஐயாவுக்கு 9 நாள் ரிமாண்டுன்னா அம்மாவுக்கு தெரியும், இந்த நீதிமன்ற நடவடிக்கையில் இருக்கிறதால 9 நாள் காவலிலே வைக்க சொல்லக்கூடி விசாரணை கைதியாக தீர்ப்பு ஐயாவுக்கு வழங்கப்பட்டது. அவரை எப்படி அழைச்சிட்டு போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவையாவது பரவாயில்ல, பஸ்ஸுலேயும் பேருந்துலேயும் ரயில்லையும் அழைச்சிட்டு போனாங்க. ஐயாவை லாரியில் ஏற்றி அழைச்சிட்டு போகிறாங்க. லாரியில் போகிறது எவ்வளவு அந்த வயது முதிர்ந்த நிலையில் எவ்வளவு சிரமமாக இருக்குன்னு பாருங்கள். மாலை 4:30 மணிக்கு ஐயாவை ஏற்றுறாங்க. காவல்துறை விசாரணைலாம் முடித்து காலையில் இதே மாதிரி போராட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் அவரை மதியம் 4:30 மணிக்கு அழைத்து அந்த லாரியில் ஏறும்போதே அவருக்கு முதுமை மற்ற நோய் அதெல்லாம் அப்போவே அவருக்கு இருந்ததால் உதறல் ஏற்படுகிறதுங்கிறத போலீஸ் அதிகாரிகளே பார்க்குறாங்க. அப்புறம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஒரு சூழல், அந்த லாரியில் போனாலே எப்படி இருக்கும், அது ஒரு சிரமம். அதையும் தாண்டி அடிக்கடி ஏப்பம் விடுறாரு, அது அந்த உடல் கோளாறு. இதையெல்லாம் பார்த்துட்டு லாரி மட்டும் போயிட்டே இருக்கு. எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஐயாவும் எங்கே போகிறேன்னு கேட்கல, எங்கே வேணாலும் கொண்டு நிறுத்திட்டோம், எங்கேயோ ஜெயிலில் தான் போட போகிறான், 9 நாள் ரிமாண்டுன்னு சொல்லியாச்சு, நம்ம உட்காந்துருப்போன்னு பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. திருச்சிக்கு போகிறது. திருச்சிக்கு போன உடனே இந்த செய்தியை கேள்விப்பட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக அந்த திருச்சி மத்திய சிறையில் எப்படி அம்மாவை வரவேற்க ஐயா போய் நின்னார்னு சொன்னோம் பாருங்க, அதே மாதிரி ஐயாவை வழி அனுப்பி வைக்கிறதுக்கு, சிறையில் அனுப்பி வைப்பதற்கு இந்த செய்தியை கேள்விப்பட்ட அறிஞர் அண்ணா அவர்கள் திருச்சி சிறைச்சாலையில் ஐயா வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் போய் காத்துக்கிட்டு இருக்கார். பெரியாரை கொண்டாந்து லாரியில் இறக்குறாங்க. இறக்குன உடனே திருச்சி அந்த சிறையில் மத்திய சிறையில் அழைச்சிக்கிட்டு போகணும். அப்படி அழைச்சிக்கிட்டு போகிற போதே அந்த சிறை காவலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு உத்தரவு வரலைங்க அப்படிங்கிறான். இவர் உள்ளே அழைச்சி, ஆனால் நம்ம நினச்ச நேரத்தில் போக முடியாது, வர முடியாது இல்லையா,
அவரை கைது செய்து ரிமாண்ட் பண்ண அதிகாரி என்ன செய்யணும்? அம்மாவுக்கு தெரியும், வழக்கறிஞருக்கு தெரியும், அவரை அழைச்சிக்கிட்டு போகிற லாரி இருக்கு இல்லையா, அந்த லாரி டிரைவர்கிட்டே அந்த உத்தரவும் போட்டு கையில் கொடுக்க வேண்டியதானே. அவங்க கொடுக்கல, எப்படியாவது போகட்டுமே அப்படின்னு. அங்கே போன உடனே உத்தரவு இல்லாமல் அவங்க உள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வைக்க முடியுமா? அது என்ன விருந்தினர் மாளிகையா? அதனால் முடியாதுங்கிறான். அப்போ முடியாதுங்கிறத என்ன செய்யறது அப்படின்னு கேட்டால், திரும்ப அவங்கள என்ன செய்கிறாங்க, கும்பகோணத்துக்கே அழைச்சிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் வரைக்கும் வருது வண்டி. கும்பகோணம் வர்றதுக்கு தஞ்சாவூர் வர்ற சமயத்தில் நேரம் ஆகிப்போச்சு. என்ன அவருடைய வயது, அவருடைய முதுமை, போலீஸுங்கிறது எவ்வளவு காட்டுமிராண்டித்தனமாக அடக்குமுறையை ஏவி விட்டதுங்கிறதுக்காக நாம் சொல்கிறோம். அந்த இரவு நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணம் போகிறதுக்கு பதிலாக தஞ்சாவூர்லேயே அங்கே இருக்கிற கிளை சிறை, எப்படி அம்மாவை பாபநாச கிளை சிறையில் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தந்தை பெரியார் அவர்களை தஞ்சாவூரில் இருக்கிற சப்ஜெயிலில் அழைச்சிக்கிட்டு போய் அங்கே அடைங்க அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கிற சிறை அதிகாரியும் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கும் உத்தரவு அல்ல, நாங்களும் போக முடியாது, அப்போ எங்கே தான் போகிறது அப்படின்னு தெரியல. அப்படிப்பட்ட நிலையில் என்ன உத்தரவு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, விடியற் கால 5 மணிக்கு, ஐயா உங்களை கைது பண்ணல, அந்த ரிமாண்ட் பண்ண உத்தரவு அல்ல, உங்களை விடுதலை செய்ய சொல்லி உத்தரவு வந்திருக்கு, போங்க அப்படிங்கிறான். எங்கள் தஞ்சாவூர்லேருந்து. இது ஒரு அரசாங்கம் ஒரு போராட்டத்தை எவ்வளவு பொறுப்பில்லாமல் நடத்துது. அந்த போராட்டத்திலே தலைவர் தந்தை பெரியார் தான், அவரை தாண்டி மூத்த தலைவர் யாரும் கிடையாது. அவரை எப்படியெல்லாம் நடத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட நிலையில் சப்ஜெயிலிருந்து அவர் விடுதலையாகி 5 மணிக்கு விடுதலை ஆகிற போது அதற்குள்ளார என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா திருச்சியில் வந்து பார்த்துட்டு போனார் இல்லையா, அவருக்கு மனசு கேட்கல, என்னடா கும்பகோணத்தில் கைது பண்ணி தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு வந்து கும்பகோணத்து திரும்ப திருச்சிக்கு அழைச்சிட்டு வந்து திரும்பவும் வந்து கும்பகோணத்துக்கு போகாமல் தஞ்சாவூரில் போய் நிற்கிறதா சொல்கிறாங்களேன்னு அவர் ஒரு கார் எடுத்துக்கிட்டு திருச்சியிலேருந்து நேரடியாக வந்து கூட என்வி நடராஜன் அவர்கள் அவர் அதே மாதிரி வந்து பார்த்து அவரை சிறை போக வேண்டாம்னு 5 மணிக்கு விடுதலை செய்கிறாங்கல்ல, அவரை அழைச்சிக்கிட்டு அதற்கு பிறகு உள்ளபடியே ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை, காலையிலேருந்து இருந்தது, லாரியில் இழுத்து அடித்தது, இதெல்லாம் சேர்ந்து உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழலில் அண்ணாவும் மற்ற தோழர்களும் சேர்த்து தந்தை பெரியார் அவர்களை அங்கேருந்தே தஞ்சாவூர்லேருந்தே அழைச்சிக்கிட்டு வந்து சென்னையில் நம்முடைய பொது மருத்துவமனையில் ஐயாவை மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுறாங்க. அப்போ தந்தை பெரியார் அவர்களுக்கு 67 வயசு. நினச்சி பாருங்க, ஒரு 67 வயசு, கிட்டத்தட்ட முக்கால் கடம். அப்படிப்பட்ட நிலை. அது மட்டுமல்ல, அவர் ஒரு இயக்கத்தின் தலைவர். அவரை எப்படி ஒரு அரசாங்கம் ஒரு ஆட்சி நடத்துச்சு அப்படிங்கிற ஒரு சூழலை இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே மாதிரி அன்னை மணியம்மையார் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த செய்தியை சொன்னோம். அதே மாதிரி 1948 ஆண்டிலே நடந்த போராட்டம் இந்த போராட்டம். அதற்கு அடுத்த ஆண்டும் இந்தி வருகிறது 1949. 1949 மார்ச் மாதம் 29 திராவிடர் கழகம் நிர்வாக குழு கூட்டத்தை, இப்போ பொதுக்குழுன்னு வச்சுருக்கோம், இப்போ நிர்வாக குழு, அவசர நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டி திரும்பவும் இந்தி வந்திருக்கிற அந்த இந்தியை எதிர்த்து போராட வேண்டும், மறியல் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்ச நேரத்தில் எப்படி 48 அன்னை மணியம்மையார் அவர்கள் களத்திலே வந்து நின்று மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டார்களோ, அப்போ 2 பேர் அம்மா படித்தாங்க. இந்த அடுத்த ஆண்டு நடக்கிற போராட்டத்தில் சத்தியவாணிமுத்து அம்மா, அலர்மேலு அம்மாள், சுலோச்சனா, நம்ம சுலோச்சனா சம்பத், ஈவிகே சம்பத்துடைய துணைவியார் இருக்காங்களே அவங்க, பாப்பம்மாள், மலர்முகத்தம்மாள், துரைக்கண்ண அம்மாள், சுசீலா, தமிழரசி கனகசபை, சுப்புலட்சுமி, சின்னம்மை, கலைச்செல்வி, செல்லம்மாள், மகாராணி, பேபி ராவணா, செல்லக்கண் லட்சுமி, இவ்வளவு பெண்களோட அந்த அடுத்த ஆண்டு போராட்டத்தில் இவ்வளவு பெண்கள் போகிறாங்க. பெண்களோட ஆண்களும் கலந்துக்கிறாங்க. அவங்க யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, அன்பரசு, சிற்றரசு, திருமாவளவன், ஆறுமுகம், முடியரசு,
ஒருத்தர் பேர் சங்கரையா, அவர் பேருக்கு முன்னாடி முரசொலி சங்கரையான்னு வச்சிருக்கார். திமுக ஆதரவாளர். அப்போ 49 திமுக பிரிஞ்ச கட்டம் தான் உங்களுக்கு. அப்போ முரசொலி சங்கரையா 49 பார்த்தீங்கன்னா நமக்கு திமுகவுக்கும் திராவிடர் கழகத்துக்கும் நிறைய கருத்து முரண்பாடு. ஏன்னா பிரிஞ்ச நேரம் பாருங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட முரசொலி சங்கரையாவும் விடுதலை இயக்கம் நடத்தக்கூடிய அம்மா நடத்தக்கூடிய போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர்கள் சென்றார்கள், சிறைச்சாலைக்கு போனாங்க அப்படின்னு சொன்ன அது எப்படிப்பட்ட ஒரு மகத்தான சாதனை என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அந்த போராட்டத்திலையும் அம்மா அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுறாங்க. இந்த சிறை வாழ்க்கை அடக்குமுறை என்பது அம்மாவுக்கு அந்த தொடக்க காலத்தில் எப்படி இருந்தது என்பதற்கு 58 நடந்த ஒரு நிகழ்ச்சி. 58 என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, விடுதலை பத்திரிகையில் இப்போ வர்ற மாதிரி நிறைய கட்டுரைகள் வரும். கட்டுரைகள் எழுத்தாளர் எழுதுவாங்க. அப்படி எழுதக்கூடிய கட்டுரைகளை அரசு அந்த ஒற்றாடல் துறையில் இருக்கிறவங்க படித்து பார்ப்பாங்க. அவங்களும் நம்மளை விட அவங்க தான் முதல்ல ஆர்வமாக படிப்பாங்க. அப்படி படித்து அதில் ஏதாவது அவர்களுக்கு அதிருப்தி இருந்தால், அரசாங்கத்திற்கு அதிருப்தியோ வெறுப்போ இருந்தால் என்ன செய்வாங்க, கூப்பிட்டு விசாரித்து தண்டிக்கிற பழக்கமும் அப்பொழுதே இருந்தது. அப்படி பார்க்கிற போது விடுதலையில் 19/1/1958 அந்த தேதியில் இளந்தமிழா புறப்படு போருக்கு, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு தோழர்களை நல்லா தயார்படுத்துகிற மாதிரி ஒரு அருமையான ஒரு கட்டுரை ஒன்று எழுதப்படுகிறது. அந்த கட்டுரை எழுதினவர் நெடுமாறன்கிற புனை பெயரிலே CN நடராஜன்கிற தோழர். அவர் தான் அற்புதமான அந்த கட்டுரையை எழுதுகிறாரு. அன்றைக்கு விடுதலை பத்திரிகையுடைய பதிப்பாளராக அன்னை மணியம்மையார் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. ஒரு பத்திரிகையில் செய்தி வந்தால் அந்த எழுத்தாளர் மேலே வழக்கு போடுற மாதிரியே அந்த பதிப்பாளராக இருக்கிறவங்க வெளியிட்டாங்க இல்லையா, அதனால் அவங்க மேலும் வழக்கு போடுறது வழக்கம், அது கடமை. அப்படி பார்க்கிற போது அவங்க மேலே 153A பிரிவு அந்த வழக்கு, அரசு சட்டம் பிரிவின்படி அதுபடி என்ன செய்கிறாங்க, சட்டத்துறை தமிழ்நாடு அரசாங்கம் அப்போ சென்னை ராஜதானி மாதிரி வச்சுருக்கோம். அப்போ மாநில அரசு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நிதியமைச்சராக சி. சுப்பிரமணியம் இருக்கார். அவருக்கு அந்த சட்டத்துறை பரிந்துரை செய்கிறது. என்ன பரிந்துரை? அவங்கள கூப்பிட்டு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லுது. அந்த கோப்பு 21/2/58 ஜனவரி மாதம் கட்டுரை வருது. பிப்ரவரி மாதம் 21 அந்த கோப்பு அவங்க கைக்கு போகுது. உள்துறை அமைச்சர் அன்றைக்கு பக்தவச்சலம் இருக்கார், அவர்கிட்ட அந்த கோப்பு போகுது. அவர் அந்த கோப்பில் எழுதுகிறார், நடவடிக்கை எடுக்கலாம், அந்த கட்டுரை ரொம்ப ஆட்சேபகரமான கட்டுரை தான் அப்படின்னு சொல்லி அவர் பரிந்துரை பண்ணுறாங்க. அதற்கு பிறகு முதலமைச்சர்கிட்ட போகுது. முதலமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா தலைவர் காமராஜர். நாம் எப்படி அவங்கள ஆதரித்த காலகட்டம்னு உங்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா அமைச்சர்களும் அதில் பரிந்துரை செய்த பிறகு மாற்றி சொல்வதற்கு மனம் இல்லாமல் அவரும் கைது போட்டார், விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நிதியமைச்சர் முதலமைச்சரை கையெழுத்து போட்ட பிறகு நிதியமைச்சர் என்ன செய்வார், அதற்கான விசாரணை போகுது. அந்த விசாரணைக்கு மார்ச் திங்கள் 12 காவல் ஆணையாளர் FV அருள், அவர் தான் கமிஷனராக இருக்கார். அவர் முன்னிலையில் நீதிபதி அவர்கள் சதாசிவம், அவர் சேரில் உட்காந்துருக்காரு. அம்மாவை கூப்பிட்றாங்க. எழுத்தாளர் CN நடராஜன் அவரை கூப்பிட்றாங்க. 2 பேர் முன்னிலையில் தொடக்கத்தில் வழக்கு நடக்கிறது. என்ன பெரிய வியப்பு என்று சொன்னால், அந்த வழக்கில் நமக்கு ஆதரவாக சாட்சி சொல்வதற்கு 2 எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க, திராவிட இயக்க எழுத்தாளர்கள். ஒருவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பதிவில் இருக்குது இதெல்லாம். அவர் கோர்ட்டில் ஏறி சாட்சி கூண்டில் நின்று இந்த கட்டுரையை பற்றி அவர் சொல்கிறாரு. அது என்ன கட்டுரை, அது இந்தியையே எங்கள் மீது திணிக்கிறீங்க, நாங்கள் கேட்டோமா, கேட்காம எங்கள் மீது இந்தியை திணிச்சு தமிழ் மொழியை 2ஆம் தர மொழியாக நீங்கள் ஆக்கிற போது அதை பாதிக்கப்பட்ட ஒரு எழுத்தாளர் அவருடைய கருத்தை எழுதுகிறாருன்னு சொன்னால், உள்ளபடியே ஒரு பொறுப்புள்ள அரசாங்கமாக இருந்தால் அவருக்கு நீங்கள் விளக்கம் சொல்லணும். அவர் சொன்னது தவறுன்னு சொன்னால் நீங்கள் நிரூபிக்கணும். அதை விட்டுட்டு கருத்து சொல்வதற்காகவே இப்படி கூப்பிட்டு விசாரணை, கைது அப்படின்னு மிரட்டுவது என்பது
இது சரியான போக்காக தெரியல. நான் ஒரு பொறுப்பான ஒரு கவிஞர், ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற நிலையில் என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன் அப்படின்னு புரட்சி கவிஞர் சாட்சி சொல்லிட்டு கீழே இறங்குறார். ரெண்டாவது எழுத்தாளர் யார் வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் மு வரதராஜனார். இவராவது புரட்சி கவிஞராவது நம்ம கவிஞர், திராவிடர் கழக கவிஞர், முற்போக்கு கவிஞர், பெரியாருடைய கொள்கையை பாடலாக்கி மிகப்பெரிய அளவிலுக்கே நமக்கு உழைத்த பெருமைக்குரியவர் புரட்சி கவிஞர். ஆனால் டாக்டர் மூவா அவர்கள் மிகச்சிறந்த இலக்கியவாதி, எந்த அரசியல் பின்னணியும் இல்லாதவர். அப்படிப்பட்ட அவர் இந்த வழக்கிற்கு சாட்சியாக வந்து எழுதுன்று அவர் சொல்கிறார். அந்த கட்டுரையை நான் முழுசாக படித்தேங்க. ஒரு வரி கூட, ஒரு வார்த்தை கூட அதில் பலாத்காரத்தையோ வன்முறையோ தூண்டக்கூடிய வகையிலே அது இல்லை. இங்கே சென்னையில் அவர் சொல்கிறாரு, நீதிமன்றத்தில் ஏறி சொல்கிறாரு, இங்கே சென்னையில் மார்வாடி கடை இருக்குது. அந்த மார்வாடி கடையில் இருக்கிற வடநாட்டுக்காரங்க பூரா தமிழர்களை எப்படி சுரண்டுறாங்கங்கிறது தெரியும், எப்படி வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியும், பொருளாதார ரீதியாக அவங்க எப்படி இங்கே வந்து எங்கே பணத்தை பறித்து மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கிற சென்னை வாசிகளுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இதையெல்லாம் கண்டித்து நான் பல நாவல்களை எழுதியிருக்கிறேன். மூவா சொல்கிறார். இந்த கட்டுரையில் இருக்கிற அந்த அந்த கொள்கை இருக்கு பாருங்க, அந்த கருத்து அவர் கட்டுரையாக எழுதியிருக்கிறார், நான் நாவலாக எழுதியிருக்கிறேன், நான் சிறுகதையாக எழுதியிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் பார்த்து ரசித்து கைத்தட்டி பாராட்டியவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ திடீர்னு அவங்கள கூப்பிட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி இருக்கிறீங்களே, இது எப்படி சரியாக இருக்கும்னு இந்த ரெண்டு அறிஞர் பெருமக்களும் சாட்சி கூண்டிலே ஏறி சாட்சி சொன்ன செய்தியை பார்க்கிறோம். ஆனாலும் கூட நமக்கு தெரியும், நீதிபதிங்கிறவர் உட்கார்ந்துருக்கிறவர் அவ்வளவுதானே. அவர் என்னைக்கு சுதந்திரமாக செயல்படுவதற்கு அரசாங்கம் விட்டுது, அன்னைக்கும் கிடையாது இன்னைக்கும் கிடையாது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, இது 2வது மாதம் 3வது மாதம் விசாரணைலாம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் 8வது மாதம் 18ஆம் தேதி என்ன தீர்ப்பு சொல்கிறாங்கன்னு கேட்டால், இப்படி எழுதியது தவறு, எழுதியதை வெளியிட்டது தவறு, சட்டப்படி குற்றம், எனவே அவர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் இந்த நீதிமன்றம் விதிக்கிறது. அந்த 1000 ரூபாய் பணத்தை கட்டவில்லை என்று சொன்னால் 1 மாத காலம் அவர்கள் சிறைச்சாலையிலே இருக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு சொன்னாங்க. நம்ம இயக்க வரலாற்றிலேயே என்றைக்குமே குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்ட நிலையில் நான் அந்த தப்பெல்லாம் செய்யலைங்க, எப்படியாவது என்னை மன்னிச்சு விட்ருங்க, அம்மா சொன்னாங்கன்னு நம்ம அம்மா சொன்னாங்க பாருங்க, நீதிமன்றத்தில் எப்படி வாதாடினாங்க மணியம்மையார் அவர் என்று சொன்னாங்க பாருங்க. இது மட்டுமல்ல, சட்ட எரிப்பு போராட்டத்தில் உலகையே திரும்பி பார்த்த மிகப்பெரிய அரசமைப்பு சட்டத்தை எரித்து போராட்டம் நடத்தும் போது பெரியார் விடுதலையிலே அறிக்கையை கொடுத்தாரு. ஒரு தோழர்களும் நீதிமன்றத்திலே கொடுக்க வேண்டிய வாக்குமூலம் இதை சொல்லு, அரசமைப்பு சட்டம் ஜாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டம், அது என்னென்ன பிரிவுன்னு போட்டாங்க. இந்த பிரிவு இருக்கிறதால தான் ஜாதி இருக்கு, இந்த ஜாதி இருக்கிறதால தான் ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு, இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கிற காரணத்தினால தான் நான் படிக்க முடியல, நான் வேலைக்கு போக முடியல, நான் விரும்புகிற மாதிரி திருமணம் பண்ணிக்க முடியல, என்னுடைய சுயமரியாதைக்கு உரிமை இல்லை. எனவே நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை, அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சேன், இது சட்டப்படி தவறு என்று நீங்கள் நினைத்தாலும் நியாயப்படி தவறல்ல, இதற்கு நீங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இதுதான் தோழர்களே விடுதலையிலே அறிக்கையாக கொடுத்து தமிழ்நாடு முழுக்க போராட்ட களத்திலே நின்ற 10,000 தோழர்களிலே 3000 தோழர்கள் கைது செய்யப்பட்டு கூண்டிலேற்றப்பட்ட நேரத்தில் ஒரே அறிக்கையை எல்லாரும் சொன்னாங்க. அதுதான் நம்முடைய திராவிடர் இயக்கத்தில், குறிப்பாக திராவிடர் கழகத்தில் அந்த எந்த குற்றச்சாட்டை நம்ம மறுக்கிறதே கிடையாது. ஆமாம் பேசினேன் சொல்லு, இப்போ என்ன சொல்ல போகிற, அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த வழக்கிலும் அன்னை மணியம்மையார் அவர்கள் அபராதம் கட்டுவதற்கு மறுத்த நிலையிலே அவர் சிறைச்சாலைக்கு அடைக்கப்படுகிறார்.
அப்படி அடைக்கப்பட்ட போது திராவிடர் கழகம் என்ன முடிவெடுக்கிறது என்று சொன்னால், நாடு முழுக்க இந்த சட்ட மீறலை, அக்கிரமத்தை கண்டித்து கண்டன கூட்டங்களை நடத்துங்க அப்படின்னு அறிக்கை விடுறாங்க. அப்படி அறிக்கை விடுகிற போது தந்தை பெரியார் அவர்கள் இங்கே சென்னையில் நடைபெற்ற 25/8/58 அந்த தேதியிலே நடந்த கண்டன கூட்டத்தில் அம்மாவை கைது செய்தது தவறு, அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தந்தை பெரியார் பேசுகிறார். என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 6 மாத காலம் சிறை தண்டனையில் இருந்து தந்தை பெரியார் அவர்கள் வெளியே வரார். வெளியிலே வந்து இந்த கூட்டம் பேசுகிறாருன்னு சொன்னால், ஆகஸ்ட் 25ஆம் தேதி சென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசினார். அடுத்த 4 நாளில் ஆகஸ்ட் 29ஆம் தேதி அன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, நாம் நம்பவே முடியாது, 28 கூட்டங்களிலே இதை கண்டித்து, இந்த அரசாங்கத்தினுடைய அராஜக போக்கை கண்டித்து பெரியார் பேசினார்னு சொன்னால், நீங்கள் நினச்சி 28 கூட்டம்னா எப்படி இருக்கும், எவ்வளவு நேரம் இருக்கும், எவ்வளவு தூரம் இருக்கணும், அவர் வயசுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கும், அதையெல்லாம் பார்க்காமல் தந்தை பெரியார் 28 கூட்டங்களிலே பேசினாங்கன்னு சொல்கிறோம். இதில் அம்மாவை அந்த 1000 ரூபாய் அபராதம் விதித்து கட்டமறுத்து சிறைச்சாலைக்கு அனுப்புனாங்க பாருங்க. அதோட அரசாங்கம் ஓயில, அதற்கு மேலும் அடக்குமுறை ஏவி விடப்படுகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவுடைய கார் போராட்டத்துக்கு காரில் வந்து இறங்கினாங்கல்ல, இப்போ அம்மா வந்து நம்ம வழக்கறிஞர் வீரமூர்த்தி நம்ம காரில் வந்த மாதிரி அவங்க காரில் வந்து இறங்கினாங்க. அந்த காருடைய நம்பர் MSC 5880. அந்த காரு அவங்க ஏற்றிக்கிட்டு வந்தாங்கல்ல, ஏறி வந்தாங்கல்ல, அதுக்கு 4000 ரூபா அதுக்கு கட்டண அபராதம். இந்த வழக்குக்கு 1000 ரூபா தான். 2 பேர் தப்பாக எழுதலாம் பாருங்க. அவனுக்கு 1000 ரூபா, அவங்கள ஏற்றிக்கிட்டு வந்த வண்டிக்கு 4000 ரூபா ஃபைனு. வழக்கம் போல் அம்மா அவர்கள் அதையும் மறுத்தாங்க. அப்படி மறுக்கிற போது அவங்கள என்ன சொன்னால், அந்த கார் இருக்கு பாருங்க, அதையும் பறிமுதல் செய்து போலீஸ்காரங்களே இந்த ரோட்டில் டிராஃபிக்கை மீறினா கைது பண்ணி தூக்கிட்டு போய் ஸ்டேஷனில் வைப்பாங்க பாருங்க, அதே மாதிரி அதையும் அடிச்சுட்டு போய் வெளியில் போட்டு இவங்களுக்கு 1 மாதம் சிறை தண்டனை மாதிரி அம்மாவுடைய காருக்கும் பறிமுதல் 1 மாத காலம் வைத்திருந்து அம்மா அவர்கள் விடுதலையான பிறகு அவர்களை வெளியிலே விட்டார்கள் என்று சொன்னால், இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே அருமை தோழர்களே, நம்முடைய தலைவர்கள் கைதானது மட்டுமல்ல, தலைவர்களின் காரும் கைதாகிறது என்று சொன்னால், இது எப்படிப்பட்ட ஒரு அராஜகத்தின் உச்சகட்டத்தை நாம் சந்தித்து மீண்டிருக்கிறோம் கடந்த காலத்தில் என்பது இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடர்பான செய்தியில் பேசுகிற போது அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. 2வதாக அம்மா அவர்களை பற்றியும் நாம் பேச வேண்டிய இந்த கூட்டத்திலே அன்னை மணியம்மையார் அவர்கள் துணிச்சலோடு தொடக்கத்தில் அவங்க தலைவராக வந்த பிறகு ராவண லீலா நடத்தினது, அடக்குமுறையை மிசா காலத்தில் ஏற்பட்ட அடக்குமுறையை எதிர்கொண்டது, அதெல்லாம் வேற. அவங்க கட்சி தலைவராக வந்து நிற்கிறாங்க. ஆனால் ஒரு தொண்டராக இருக்கிற அந்த தொடக்க காலகட்டத்திலேயே எப்படி ஒரு வீராங்கனையாக நின்று களத்தில் நின்று போராடினாங்க, சிறைச்சாலைக்கு போய் நின்னாங்க. அது நீங்கள் இப்போ இருக்கிற சிறைச்சாலையெல்லாம் வேற, அது அந்த காலத்தில் இருக்கிற சிறைச்சாலை இன்னும் கொடுமையான சிறைச்சாலை. குடும்பத்தில் யாரும் இல்லாமல் 1 மாத காலம் 2 மாத காலம் அந்த சிறையிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு உள்ள உறுதி அவருக்கு இருந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதையும் தாண்டி தோழர்களே, அவருடைய தன்மை எப்படிப்பட்டது இருந்தது என்று சொன்னால், அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தது மட்டுமல்ல, போராட்ட வீரர்கள் மட்டுமல்ல, அம்மா அவர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர். அதையும் நம்ம பார்க்கணும். அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்காது. அவர் எழுத்தாளர் என்று சொன்னால், தொடக்கத்திலேயே 44வது ஆண்டிலேயே ஜூலை திங்கள் 8ஆம் தேதி விடுதலை பத்திரிகையில் அவர் எழுதுகிறாங்க. என்ன கட்டுரை? அந்த கட்டுரையுடைய தலைப்பே பார்த்தீங்கன்னா, ராமாயணமும் கந்த புராணமும் ஒன்றே அப்படிங்கிற தலைப்பில். இன்னமும் பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணத்தை யார் எழுதினார்னு இன்னும் நம்ம எடப்பாடிக்கு தெரியல. பேரே கம்பராமாயணம். அவர் திராவிட இயக்கத்தில் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார், பேட்டி கொடுக்குறாரு. எவ்வளவு கொடுமை பாருங்க. ஆனால் அம்மா அவர்கள் அந்த காலத்தில்
கம்பராமாயணத்தையும் ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டு மற்ற வால்மீகி ராமாயணத்தையும் எடுத்துக்கொண்டு ரெண்டும் ஒன்றுதான். நம்முடைய இனத்தை அழிப்பதில், இன இழிவை சுமத்துவதில், பெண்களை அடிமைத்தனத்தில் ஆழ்த்தி வைப்பதில், சகோதர யுத்தம் செய்வதில், இப்படி பல பிரச்சனைகளிலே ரெண்டும் ஒன்றுதான் என்று சொல்லி அவர்கள் குடியரசு விடுதலையில் அல்ல, குடியரசு பத்திரிகையிலே போட்டு தொடர்ந்து 1947 மீண்டும் அந்த கட்டுரை தொடரை தொடங்கி முடிக்கக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த எழுத்தாளராக, அறிவார்ந்த எழுத்தாளராக அன்னை மணியம்மையார் அவர்கள் விளங்கினார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அதே மாதிரி பேச்சாளர், பொதுவாக பேச்சாளராக இருக்கிறவங்க எழுத்தாளராக இருக்க மாட்டாங்க. பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் இருக்கிறவங்க களத்தில் நின்று செயல்படுகிறதாக இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் தான் விதிவிலக்கு. நம்முடைய ஆசிரியர் அவர்கள், நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள், திராவிட இயக்க தலைவர்களாக இருந்தவங்க நல்ல எழுத்தாளராக இருப்பாங்க, அறிவார்ந்த முறையில் பேசுவாங்க, களத்தில் இருந்து உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் அன்னை மணியம்மையார் அவர்கள் விளங்கினார்கள் சொன்னால் 44வது ஆண்டிலே அந்த ஜூலை திங்களிலே இந்த கட்டுரையை அவர்கள் எழுதினார்கள் என்று சொன்னால் அடுத்த ஆகஸ்ட் திங்களிலே 19ஆம் தேதி அம்மா அவர்கள் அற்புதமாக பெண் கல்வி என்கிற தலைப்பில் ஈரோட்டில் அவர்கள் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, அது அற்புதமாக உரையாற்றி அந்த காலத்திலேயே அந்த பேச்சு மட்டும் தனியாக புத்தகமாகவே வெளியிடப்பட்டது. அப்போ எவ்வளவு அந்த பேச்சினுடைய சாரம்சம், கருத்து வலுவாக இருக்கும். அது பெண் கல்வி என்கிற தலைப்பில் அவர்கள் நிகழ்த்திய உரை. அதையும் தாண்டி அவர்களை பற்றி பார்க்கிற போது அவர்கள் மற்ற தலைவர்களுக்கெல்லாம் இல்லாத மிகப்பெரிய சிறப்பு நம்முடைய தலைவர் அம்மா அவர்களுக்கு இருந்தது என்று சொன்னால், இந்த மாநாட்டில் கொடியேற்ற அந்த வாய்ப்பு இருக்குது பாருங்க. ஒரு சில பேருக்கு ஒரு சில நேரங்கள் தான் கிடைக்கும், தொடர்ந்து கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அம்மா அவர்கள் 46 50 ஆண்டு 1950 வரை இந்த 4 ஆண்டில் அவங்க எந்தெந்த நிகழ்ச்சியிலெல்லாம் குறிப்பாக நம்முடைய கொடியேற்றி வச்சு பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அவர்கள் தொடக்கத்தில் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 27 தென்னார்காடு மாவட்ட மாநாடு, திராவிடர் கழக மாநாடு, அந்த மாநாட்டில் கொடியேற்றிருக்காங்க. அதே ஆண்டு டிசம்பர் திங்கள் 13ஆம் தேதி பம்பாயில் திராவிட நாடு பகுத்தறிவு நிலையம் அப்படிங்கிற அந்த அமைப்பு சார்பில் நடந்த 6வது ஆண்டு நிறைவு விழா, ஐயாவும் போயிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய கழக கொடியை உயர்த்தி வைத்து பேசியிருக்கிறார்கள். அதே மாதிரி மார்ச் மாதம் அதே 50வது ஆண்டிலே 18ஆம் தேதி நம்முடைய சென்னையிலே சென்னை மாவட்ட திராவிடர் கழக மாநாடு நடந்திருக்கிறது. அந்த மாநாட்டிலே அவர்கள் கொடியேற்றி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த 50வது ஆண்டிலேயே ஏப்ரல் திங்கள் 3வது நாளில் நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற பெரம்பலூர் வட்ட திராவிடர் கழக மாநாடு, அந்த மாநாட்டிலையும் கழகத்தினுடைய கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பினை அம்மா அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதற்கு பிறகு 6 நாட்களுக்கு பிறகு, அது 3ஆம் தேதினா 9ஆம் தேதி புதுக்கோட்டையில் நடக்கிறது. புதுக்கோட்டையில் நடந்த அதே மாதிரி வட்ட மாநாடு, தாலுகா மாநாடுன்னு சொல்லுவோம், அந்த மாநாட்டிலே அம்மையார் அவர்கள் கொடியேற்றி வைத்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி 50வது ஆண்டு இந்த இதே ஆண்டில் மே மாதம் 23ஆம் தேதி பெங்களூரிலே நடந்த மாநாடு, அதுக்கும் ஐயா போயிருக்காங்க. அந்த மாநாட்டிலே கழகத்தினுடைய கொடியை உயர்த்தி வைத்து பேசியிருக்கிறாங்க. எல்லாத்தை விட சிறப்பாக 57வது ஆண்டு மலேசியாவுக்கு சென்ற நேரத்தில் அருமை தோழர்களே, அங்கேயும் இதே போல இந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிட்டி இருக்கிறது என்று சொன்னால், இது எப்படிப்பட்ட ஒரு கொடியேற்றுவதற்கு இவ்வளவு நம்ம படித்ததில் இவ்வளவுதான். இன்னும் விடுதலையில் போய் உட்கார்ந்து குடியரசில் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ அவர்கள் எழுத்தாளராக, சொற்பொழிவாளராக, கட்டுரை எழுதக்கூடியவர்களாக, பேச்சாளராக இருந்து அதே நேரத்தில் பேச்சாளர் என்பதிலே கூட அதுலேயும் அவங்க அந்த கொடியேற்றின பேச்சே தனியாக வந்திருக்கு. நம்ம அம்மா பேசுகிறாருங்கிற அந்த புத்தகத்தை படித்தீங்கன்னா தெரியும். இந்த கொடியினுடைய தத்துவத்தையே சொல்லுவார். இப்போ இருக்கிற நம்முடைய கொடி, இதற்கு முன்பு இருந்த தமிழ் கொடி, அதற்கு முன்பு சைவத்தில் என்ன கொடி இருந்தது,
வைணவத்தில் என்ன கொடி இருந்தது, அந்த கொடியினுடைய தத்துவம் என்ன என்பதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லி, இதையெல்லாம் கடந்து நம்முடைய கொடி திராவிடர் கழக கொடி கருப்பு சிவப்பு கொடி, கருப்பு இடையிலே மையத்திலே இருக்கக்கூடிய சிவப்பு வண்ணம், இதனுடைய தத்துவம் என்ன என்பதை பற்றியெல்லாம் அவங்க பேசி இருக்கக்கூடிய அந்த பேச்சு இருக்கிறதே மிக அற்புதமான முறையிலே இருப்பதை நம்மாலே உணர முடிகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் சிறப்பாக தொண்டாற்றினார்கள். அதையும் தாண்டி அவர்களை பற்றி குறிப்பிடுவது என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியிலே அம்மா அவர்களை பற்றி பேசுவது என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு சங்கடங்கள், எப்படிப்பட்ட ஒரு சவால்கள், எப்படிப்பட்ட ஒரு இழி சொல்கள், எப்படிப்பட்ட ஒரு அவதூறு புயல்கள், இவைகளுக்கு மத்தியிலே தன்னுடைய பொது வாழ்க்கையை அன்னை மணியம்மையார் தொடங்கினார்கள் என்பதை இப்பொழுது நினைத்தால், அவர் நிலையிலே யார் வந்தாலும் இன்னும் வேணான்னு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு கட்சியில் நம்ம இருக்கோங்க, நம்ம கட்சியில் இருக்கிற நம்ம நிர்வாகிகளே ஒருத்தங்க பேசுகிறான் அல்லது வேறு மாதிரி ஒரு அதிருப்தியை வெளியிடுறான், நம்ம என்ன நினைக்கிறோம், வேண்டாம் கட்சியே வேண்டாம் போடா, ஒன்று கட்சியை விட்டே போயிடுவான், இல்லை ஒன்று வேணான்னு வீட்டில் போய் உட்காந்துக்குவான். ஆனால் ஒரு பெண், அதுவும் தந்தை பெரியார் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பொது வாழ்க்கைக்கு அடியெடுத்து வந்தவர்கள், அந்த இளம் வயதிலே இருக்கக்கூடிய எல்லா ஆசாபாசங்களையும் தவிர்த்து விட்டு, குடும்ப பாசத்தை விட தவிர்த்து விட்டு, துறவு நிலைன்னு சொல்கிறாங்களே, அந்த துறவு நிலைக்கு கூட உண்மையான ஒரு இலக்கணமாக திகழ்ந்து, அப்படி அவர்கள் வந்தது மட்டுமல்ல, அப்படி வருகிற நேரத்திலே அவர் சொல்கிறாரு, அந்த அம்மா பேசுகிறாங்க, நான் தந்தை பெரியார் அவர்களை ஒரு குழந்தையாகவே பாவித்து, என்னை அவர் பெற்றெடுக்காத தாயாகவே நினைத்து கொண்டு, ஒரு தாய் அந்த குழந்தையை எப்படி காப்பாற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்களோ அப்படி நான் அவரிடம் சென்று அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடுகிற போது அம்மாவே எழுதுவாங்க, கூப்பிட்டால் வந்து விடுவார் யார் ஐயா, கொடுத்தால் சாப்பிட்டு விடுவார், நீ என்னெல்லாம் கேட்க மாட்டார். பல பேர் அம்மா அவர்களோடு இருக்கிற அந்த நிகழ்ச்சியிலே பார்க்கிற போது வீட்டில் பெரியார் மாளிகையிலே, பெரியார் திடலிலே அல்லது கூட்டங்களுக்கு போய் தங்கி இருக்கிற அந்த விடுதியிலே ஆசையோடு நம்ம தோழர்கள் எடுத்துகிட்டு போய், அது இனிப்பு பண்டமாக இருக்கும் அல்லது அவர் சாப்பிடக்கூடாத உணவாக இருக்கும், எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே ஐயா அதை வாங்கி பார்த்துட்டு இப்படி இப்படின்னு திரும்பி பார்ப்பார், அம்மா இருக்காங்களான்னு. அம்மா ஏதோ பின்னாடி இருக்காங்க இல்லை எங்கேயோ போயிருக்காங்க தெரியலன்னா டபுக்குன்னு வாயில் போட்டுருவாங்க. வாயில் போட்டுக்கிட்டு அதை கொஞ்சம் அப்படியே சமாளிப்பார், அதை இப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அம்மாவுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவங்க அம்மா மட்டுமல்ல ஆசிரியரும் அவங்க, அதனால் மருத்துவரும் அவங்க. அதனால் அவங்க என்ன கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, என்னங்க என்ன வாயில் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சொல்லும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க. பட்டுன்னு கிட்டக்க வந்து அந்த வாயை திறந்து விரலை உள்ளே விட்டு நோண்டி எடுத்து தலையில் ஒரு தட்டு தட்டி, எவ்வளோ பெரிய பாருங்கள் பெரியார் எவ்வளோ பெரிய தலைவர், இவங்க அம்மாவாக இருக்கிற காரணத்தினால தட்டி, இது சாப்பிட்லாமா, நம்ம கட்சிக்காரங்களை பார்த்துக்க, ஏம்மா இதை கொண்டாந்து கொடுத்திய இவர் சாப்பிட்ருவார், உங்களுக்கு இப்போ தெரியாது, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் ஊருக்கு போவோம், போகும்போது வயிற்று வலி தாங்கலைன்னு கதறுவார், வயிற்றால் போகும், அப்போ நாங்கள் போய் அதை செய்யணும், அந்த உதவி நமக்கு செய்யணும், அந்த வேதனையை அவர் உணரணும், இந்த மாதிரி கொடுக்கலாமா, ஏங்க அவங்க கொடுத்தாலும் நீங்கள் சாப்பிட்லாமா, ரெண்டு பேருக்கு நடுவில் அம்மா பேசி அதை காப்பாற்றுற அந்த தன்மை இருக்குது பாருங்கள், வேறு யார் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒப்பற்ற ஒரு தாயாக நாம் பார்க்குறோம். பல நேரங்களில் ஐயா அவர்களே எழுதுவாங்க, எனக்கு துணி மாற்றுறதுலேருந்து, எனக்கு குளிப்பாட்டுறதுலேருந்து, எனக்கு நல்லது கெட்டது அந்த இயற்கை உபாதைகள் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து செய்கிறதுலேருந்து யார் செய்வா, ஒரு தாய் செய்யலாம், அல்லது நமக்கு பிறந்த பெண் குழந்தைன்னா பெண்ணுன்னா பெண்ணு, ஆணுன்னா ஆண். அதில் கூட பார்த்திங்கன்னா வயசான காலத்தில் இப்போ நாங்களே ஒரு 80 வயசு அண்ணன் இளவழகன் போன்றவங்க, நாங்கள்லாம் 80 வயசுக்கு 90 வயசுக்கு ஆகிப்போச்சுன்னா உதவி செய்வதற்கு மகனுக்கு தான் அது முடியும். மகள் ரிசர்வேஷனோடு திரும்பி பார்ப்பாங்க, என்னதான் இருந்தாலும் ஆண் பெண்ணுங்கிற பேதம் இருக்கும்ல. அதையும் கடந்து அம்மா யாருன்னே தெரியாது, எங்கேயோ வேலூரில் இருக்கிறவங்க பெரியாருங்கிற ஒரு மகத்தான இந்த தலைவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக மருந்து கொடுத்து, அதுக்கு உரிய சிகிச்சை கொடுத்து, சரியான உணவை கொடுத்து, சரியான இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய்
கண்ணும் கருத்துமா வேற எந்த வேலையுமே பார்த்துக்காம இதே வேலையாக இருந்து காப்பாற்றுறதுன்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட பெருமை பாருங்க. அப்படிப்பட்ட மகத்தான தலைவராக அன்னை மணியம்மையார் அவர்கள் விளங்கினாங்க. அந்த உண்மையெல்லாம் எப்போ வந்ததுன்னு சொன்னால், அவர்கள் திருமண ஏற்பாடு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த நேரத்தில் அற்புதமாக விளக்கம். பெரியார் மாதிரி ஒரு மனந்திறந்த தலைவரை பார்க்கவே முடியாது. இந்த திருமண ஏற்பாடு எதற்காகன்னு சொல்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் ராஜாஜி சொல்லுதா செஞ்சாருன்னு கூட பல பேர் அப்போ கிளப்பி விட்டாங்க. அப்போ ராஜாஜி எழுதின கடிதமே உங்களுக்கு இந்த திருமணம் தேவையில்லைன்னு அவர் சொல்கிறாரு. அதில் ரகசியம்னு போட்ட கடிதங்கிறதால பெரியார் ரொம்ப அந்த என்ன செய்கிறாரு, அதை வெளியிலேயே சொல்லலை. ராஜாஜி மறைகிற வரையில் சொல்லலை. எவ்வளோ அறிவு நாணயம்னு சொல்கிறோம் பாருங்க. பெரியார் சொல்லணும்னா சொல்லலாம், உடனே சொல்லுவோம்ல. இந்த மாதிரி ராஜாஜி சொல்லி தான் நீ செஞ்ச அப்படின்னு சொல்லும்போது ராஜாஜி எங்கேயா சொன்னார், தாபரியா லெட்டர் இருக்குது அப்படின்னு காட்டலாம். பெரியார் அதை விரும்பலை. சொல்லிட்டு போகிறான் பாட்டுங்க, என்ன இருக்குது, நாளைக்கு உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கி தெரிஞ்சிக்காமல் என்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க, அதை பற்றி நம்ம ஆத்திரப்பட வேண்டாம், செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்வோம் என்று சொல்லி தொடர்ந்து அவர்கள் பாடுபட்டார்களே தவிர அன்றைக்கு அப்படியெல்லாம் பேசினாங்க. புயல் நுழைகிறது அப்படின்னு எழுதினாங்க. புதிய அன்னிபெசன் புறப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு எழுதினாங்க. அதெல்லாம் யாரும் நம்ம ஒன்றும் இருக்கட்டும், அதுக்கு என்ன இருக்குது, காலம் பதில் சொல்லும் அப்படின்னு இருந்தாங்க. அது அற்புதமாக இந்த பெரியார் திரைப்படம் பார்த்தீங்கன்னா பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ பெரிய அந்த காட்சி. இன்றைக்கி எனக்கு அதை திரும்ப திரும்ப அந்த காட்சியை பார்ப்பேன். அண்ணா முதலமைச்சராக திமுக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலாக ராஜாஜியெல்லாம் படுதோலியில் ஆர்த்திட்டு ஏமாற்றிட்டு நேரடியாக பெருங்காயம் இருந்த டப்பான்னு சொன்னார்ல யார், ராஜாஜி. அப்போ தான் ஆசிரியர் தான் சொல்லுவார், பெருங்காயம் இருந்த டப்பான்னு சொன்னார் ராஜாஜி, பூணூலை பிடிச்சிக்கிட்டு ஓட்டு போடுங்க திமுகவுக்கு. அதெல்லாம் அண்ணாத்துறை அந்த காலத்தில் பெரியார் கூட இருந்தார். இப்போல்லாம் எல்லாம் மாறிவிட்டார். அவர் இப்போ எனக்கு அனுமான் மாதிரி அப்படின்னு சொன்னார். அப்போல்லாம் நம்ம கடுமையாக சத்தம் போட்டோம் திராவிடர் கழகத்தில். என்னடா பெரிய ராஜாஜி இப்படி பேசுகிறாரு, அண்ணா அமைதியாக இருக்காரு அப்படின்னு கூட நம்ம நினச்சி சத்தம் போட்டோம். குன்றக்குடி அடிகளார்கிட்ட கூட சொன்னார், காலம் பதில் சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு தெரியாதுன்னு அண்ணா அடக்கமாக பதில் சொன்னார். எனக்கு இப்போ காரியம்தான் முக்கியம், எப்படியாவது இந்த காங்கிரஸை வீழ்த்தணுமே தவிர எப்படி வீழ்த்தணுங்கிறத பற்றி நான் கவலைப்படலை. அதனால தான் நான் ராஜாஜியை கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டேன், கம்யூனிஸ்ட் கட்சியை கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டேன், மாப்போசியை கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டேன். யார் யார் மாறுபட்ட நிலையில் இருக்கிறாங்களோ எல்லாரையும் வாங்க இதை வீழ்த்தணும்னு சொன்னேன் அப்படின்லாம் அண்ணா இப்போ விளக்கம்லாம் சொன்னார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் முடிஞ்சு அண்ணா போய் பார்க்குறதுக்கு திருச்சிக்கு வந்த நேரத்தில் அந்த பெரியார் திரைப்படத்தில் அற்புதமாக காமிச்சிருப்பாங்க. சத்யராஜ் பெரியாராக கட்டில் உட்காந்துருப்பார், குஷ்பு தான் மணியம்மையாராக இருப்பாங்க, அண்ணா கலைஞர்லாம் வரதை சொல்லுவாங்க. அப்போ ஐயா வழக்கம் போலவே வாங்க வணக்கம்லாம் சொல்லிவிட்டு உங்களை நான் கடுமையாக தேர்தலில் எதிர்த்து பேசினேன் அப்படின்னு சொல்லுவார். பரவாயில்லைங்க ஐயா, உங்கள் பிள்ளைங்க தானே நாங்கள் அப்படின்னு அண்ணா அதற்கு பதில் சொல்லுவார். இருந்தாலுங்க நான் ரொம்ப கூச்சப்படுறேன் உங்களை பார்க்குறதுக்கு, புது பொண்ணு மாதிரி நான் வெக்கப்படுறேன். அப்போ கூட ஒரு நல்ல உதாரணத்தோட ஐயா எதையும் மனந்திறந்து அவர் பேசுகிறதுல எதுக்குமே ஒரு தவறான இது இருக்காதுங்கிறதால மனந்திறந்து பேசுகிற காட்சியை பார்க்குறோம். அப்போ இவர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களை நான் கடுமையாக பேசிட்டேன் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. இருக்கட்டுங்க ஐயா, நாங்கள் கூட தான் நிறைய பேசிட்டோம் அப்படின்னு அவங்களும் சொல்லுவார். அப்போ அந்த நேரத்தில் அம்மா வேடத்தில் இருக்கிற குஷ்பு அவர்கள் அந்த உருவத்தை காமிக்கும்போது பரவாயில்ல காஃபி சாப்பிடுங்க, அதான் அதுக்கு பதில், வேறு ஒன்றுமே இல்லை. இன்னொருத்தங்கன்னா ஏன்னா அவங்கள தானே இழிவுபடுத்தினாங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாமல் ரொம்ப பெருந்தன்மையாக பரவாயில்லைங்க ஐயா அண்ணா காஃபி சாப்பிடுங்க, காஃபி சாப்பிட்றத காட்டுவோம். அதனுடைய தோற்றம் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அண்ணா அவர்கள் எழுதுகிறாங்க. பிறகு அண்ணா அவர்கள் எழுதுகிற போது பெரியார் இத்தனை ஆண்டு உயிரோடு வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னால் அது மணியம்மையார் இருந்ததால் தான் வாழ்ந்தார். அவருடைய ஆயுள் நீட்டிப்புக்கு காரணம் அன்னை மணியம்மையார் அவர்கள் தான் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், லட்சக்கணக்கான அந்த புகழுரைகளுக்கு சமமாக பார்க்கிறோம். அதே மாதிரி கலைஞர் முரசொலியில் 78 3வது மாதம் 19ஆம் தேதி அவர் உடன்பிறப்பு கடிதம் எழுதுவார். அந்த கடிதத்தில் அவர் எழுதுகிறார் பாருங்க, பெரியார் அவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்வதற்கு ஒரு வகையில் காரணமாக இருந்து அவரது உடல் நலத்தை தனது உணவு உறக்கம் பற்றி கவலைப்படாமல் காத்திட்ட பெருமை மறைந்த அன்னை மணியம்மையாரையே சாரும்.
இளம் பருவத்தொட்டே தன்மான இயக்கத்தில் தன் உள்ளத்தை பறிகொடுத்து இறுதியாக கண்மூடும் வரையில் தமிழ் சமுதாயத்தின் கண்களை திறப்பதில் ஈடுபட்டிருந்த ஒரு மாதர் குல திலகத்தை நாம் இழந்து விட்டோம். அம்மா மறைந்த நேரத்தில் சொல்கிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, அந்தோ குடியரசு அலுவலகத்தில் துணை ஆசிரியராக 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஈரோடு நகரில் பணியாற்றிய அந்த நாட்கள் பசுமையாக என் மனத்தில் அசைந்தாடுகின்றன. பெரியாருடைய மாளிகையில் அவருக்கு அருகே அமர்ந்து நானும் தவமணிதாசனும் கருணானந்தமும் ஒவ்வொரு நாளும் உணவு அருந்தும் போது எங்களுக்கு பரிவோடு உணவு பரிமாறி தாயன்பை பொழிந்தவர் அன்னை மணியம்மையார். எழுதுறார் பாருங்க. ஆனால் அந்த தாயை நிகர்த்த தன்மான சுடர் விளக்கு அணைந்து விட்டது. குடியரசில் குடியிருந்த நண்பர்களாம் நாங்களும் ஒருவரை ஒருவர் பார்ப்பதே அரிதாகிவிட்டது. அவர் எழுதுகிறார், திமுக முதல்வராகிட்டார். அந்த கட்சியில் இருந்த பல பேர் பிரிஞ்சு பல கட்சியில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பழைய மலரும் நினைவுகள்னு சொல்கிறோம் பாருங்க, அது கலைஞர் மனதிலே ஆழமாக இருந்த காரணத்தினால் சொல்கிறாரு, நண்பர்களும் நாங்களும் ஒருவரை ஒருவர் பார்ப்பதே அரிதாகிவிட்டது. கடைசியாக சொல்கிறாரு பாருங்க, ஆட்கள் மாறலாம், அரசியல் அலைகளில் கிளிஞ்சல்கள் ஒதுங்குவது போல எங்கெங்கோ ஒதுங்கி விடலாம், அதையும் சொல்கிறாரு. ஆனால் அந்த கொள்கைகள் புள்ளி புள்ளி போச்சு கேள்விக்குறி வைப்பார். அந்த கொள்கைகள் தான் நம்ம இணைக்கிறது என்று சொன்ன அம்மா மறைந்த நேரத்தில் சொன்ன அந்த வார்த்தைகள் இருக்கிறதே, அப்படி அற்புதமான வார்த்தைகளை கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நாங்கள்லாம் பேராசிரியரை சந்தித்து ஒரு சில நேரங்களில் பேசுகிற போது கூட நாங்கள்லாம் கேட்டிருக்கோம். பேராசிரியர் பேசும்போது, ஐயா அந்த மாதிரி திமுக பிரிஞ்சு வந்தது ஒரு வகையில் நல்லது தான், அது இல்லைன்னா இந்த கொள்கையெல்லாம் நம்ம நிறைவேற்ற முடியாது. இருந்தாலும் மணியம்மையார் திருமணத்தை நாடு விடுதலைன்னு சொன்ன நேரத்தில் துக்க நாள்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு அப்படி பிரிஞ்சு வந்தது இருக்க, அப்படி நீங்கள் பிரிஞ்சு வந்த நேரத்தில் அது ஒரு பெரிய பாதிப்பு தானே, திராவிட இயக்கத்தில் ஒரு பிளவு தானே அப்படின்னு கேட்கும்போது, கூட்டத்தில் இல்லை வேலூரில் அறையில் இருந்து பேசும்போது அவர் சொன்னார், அட போப்பா அதெல்லாம் ஒரு காரணம், நாங்கள் அன்றைக்கி சொன்னோம் பதவிக்கு போகணும், தேர்தலில் நிற்கணும், இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தணும், பெரியார் கூட இருந்தால் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும், கடவுள் இல்லைன்னு சொல்லிகிட்டே போகணும், முதலமைச்சராக வந்ததானே இந்த சட்டம் போட்டோம், நாங்கள் முதலமைச்சராக வந்ததானே இந்திக்கு இடம் இல்லைன்னு சொன்னோம், சுயமரியாதை திருமண சட்டம்னு காமராஜர் செஞ்சாரா, காமராஜர் நம்ம ஆதரித்தவங்க ஐயா ஆதரிச்சாங்கல்ல, நாம் தானே இந்த வேலையை செஞ்சோம், இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வேலை ஒரு அமைப்பு வேணும்ல, அது மட்டும் இல்லை நாங்கள் இருந்ததால தான் எல்லோரும் நம்மக்கிட்ட வந்து நின்னான், இல்லைன்னா காங்கிரஸுக்கு போயிருப்பான், கம்யூனிஸ்டுக்கு போயிருப்பான், வேறு வேறு கட்சிக்கு போயிருப்பான், பெரியார் அண்ணா பேரை சொல்கிற அமைப்பு இருக்குமா? எனவே நாங்கள் எடுத்த முடிவு இருக்க, நாங்கள் சொன்ன காரணம் இதெல்லாம், ஆனால் அதெல்லாம் காரணம்லாம் உண்மையான காரணம் இல்லை என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பதை போல நம்முடைய அண்ணா என்றைக்கு எப்படி பேசினாரோ, கலைஞர் அவர்கள் எப்படி இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார்களோ, அதே மாதிரி பேராசிரியர்களும் அந்த குறிப்பிட்ட சம்பவங்கள்லாம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. என்ன இப்போ ஒரு மகிழ்ச்சியான சூழல்னு சொன்னால், எல்லாரும் ஒன்றா ஒரே குடும்ப உணர்வோடு இருக்கக்கூடிய அற்புதமான நேரம் இந்த நேரம். இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு வழிகாட்டி பெரியார் திடல் தான். அந்த பக்கம் திரும்பி பார்க்காதீங்கன்னு துக்குளக்கில் இருக்கிற அவர் சொல்கிறாரு, குருமூர்த்தி ஐயர் சொல்கிறாரு, ஐயோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் சரியாக வரமாட்டீங்க, அவங்க வெறுப்பு அரசியல் பேசுகிறவங்க, நீங்கள் எங்களை கூட ஆதரிக்க வேணாம், நீங்கள் பிஜேபி பக்கம் கூட வர வேண்டாம், தீக்காவிலேருந்து விலகி நில்லுங்க போதும் அப்படின்னு சொன்ன நிலையிலே கூட அதெல்லாம் முடியாது, எங்கள் உயிர் உணர்வு எல்லாமே அதுதான், திடல் தான் எங்களை வழிகாட்டக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு திராவிட இயக்கங்கள், அது திமுகவாக இருந்தாலும், மறுமலர்ச்சி திமுகவாக இருந்தாலும், திராவிடர் கழகமாக இருந்தாலும், திராவிட இயக்கமாக இருந்தாலும், இன்றைக்கி ஒரே குடும்ப உணர்வோடு இருக்கிற அற்புதமான காலகட்டத்தில் இது அவங்களுக்கு நம்முடைய இன எதிரிகளுக்கு மிகப்பெரிய அறைகூவலாக இருக்கிற காரணத்தினாலே தான் என்ன செய்கிறாங்க, எப்படியாவது திராவிட இயக்கத்தை வீழ்த்தணும், தமிழ்நாட்டை வீழ்த்தணும், தமிழ் இன உணர்வை வீழ்த்தணும். அப்படி இருக்கிற காரணத்தினால தான் ஒரு அமைச்சராக இருக்கிறவர் நாடாளுமன்றத்தில் தமிழர்கள்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்னு சொன்னால் அவங்கெல்லாம் நாகரிகம் இல்லாதவர்கள்னு சொல்லி இன்றைக்கு அவ்வளவு கேவலமாக
இழிவு நிலையிலே பேசுகிறான்னு சொன்ன ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கிற காரணத்தினாலே செய்யக்கூடிய மிகப்பெரிய அறைகூவல் இந்த அறைகூவல். இதை எதிர்த்து இன்றைக்கு நாம் களத்திலே நிற்கிற இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதில் 48, 49 ஆகிய ஆண்டுகளிலே நடந்த செய்திகளை மட்டும் இங்கே நாம் பேசியிருக்கிறோம். தொடக்கத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது தந்தை பெரியார் அவர்கள் திராவிடர் கழகத்திலே தொடங்கிய பிறகு அல்ல, சுயமரியாதை இயக்கத்திலே இருந்த அந்த நிலையிலே அல்ல, 1926 ஆண்டிலேயே காங்கிரஸ் கட்சியிலே இருந்து வெளியிலே வந்தபோது அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு ஒரு 2 ஆண்டுகள் நேரடியாக அமைப்பே ஏற்படுத்தலை. அப்போ கூட காந்தி மீது அன்போடு இருக்கிறாங்க. ஆனாலும் பார்ப்பன எதிர்ப்பு, நாத்திக பிரச்சாரம், பெண் விடுதலை ஆகிய சுயமரியாதை இயக்க கருத்துக்களை பேசிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தமிழுக்கு துரோகமும் ஹிந்தி பாஷையின் ரகசியமும் அப்படிங்கிற தலைப்பில் அருமையான ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையிலே அப்பொழுதே சொல்லியிருப்பார், 26 தமிழ்நாட்டில் இந்தி பிரச்சாரம் என்பது பார்ப்பனர்கள் நன்மைக்காகவே செய்யப்பட்டிருக்கிறது என்றும், இந்திக்கு செலவிடும் பணம் பெரும்பாலும் பார்ப்பனர் அல்லாதாருடைய பணம் என்றும், சமஸ்கிருத பள்ளிகள் அளவு தமிழில் இருக்கிறதா என்றும் நாம் கேட்கிற கேள்விக்கு அவர்களாலே பதில் சொல்ல முடியாது. 3 செய்தியை அவர் சொல்கிறார். சமஸ்கிருத மொழியை தான் திணிக்கிறாங்க. 26 சொன்னது அருமை தோழர்களே 2025 பொருந்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்தி பிரச்சாரம் என்பது பார்ப்பனர் அல்லாதவருடைய பணம்னு சொன்னால் நாம் வரி கட்டுறோம்ல, அதை தான் கேட்டிருக்காங்க. அரசு, நம்முடைய மாநில அரசு கேட்குது, எங்கள் வரி பணத்தை வாங்குறீங்க, எங்கள் வரிப்பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு தமிழ் மொழி வளர்ச்சி, இந்தி மொழி வளர்ச்சிக்கும் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கும் கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுக்கிற நீங்கள் தமிழ் வளர்ச்சிக்கு கொடுக்க மறுக்கிறீர்களே அப்படின்னு நம்ம கேட்குறோம். இந்திய எதிர்ப்பு களம் இன்றைக்கு இருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலே இந்தி பிரச்சாரம் என்பது பார்ப்பனர்கள் நன்மைக்காகவே. இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கு அது பிஜேபியாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் ஆக இருந்தாலும் அவர்கள் இன்றைக்கு அந்த முழக்கத்தை எழுப்புகிறாங்கன்னு சொன்னால், இது 100 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கின போராட்டம். 31 சுயமரியாதை இயக்கம் இருக்கிற அந்த காலகட்டத்தில் நன்னிலத்தில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க மாநாடு, அந்த மாநாட்டிலே தீர்மானம் போட்டு இந்தி திணிப்பதற்கு அரசு முயற்சிகள் நடக்கிறது. அது மத்தியிலே வந்தாலும் தமிழ்நாட்டிலே வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய அளவிற்கு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கண்டன தீர்மானத்தை அவங்க போட்டாங்க. அந்த காலகட்டத்திலே பெரியார் எப்படி 26 இந்தியன் ரகசியம் என்று எழுதினார் பாருங்க. பிறகு என்ன எழுதுகிறார் சொன்னால், 31 பொது மொழி கண்டன தீர்மானம் ஒரு குடியரசு இதழில் வருது. ஏன்னா இந்திய பொது மொழின்னு கொண்டாந்து திணிக்கிறாங்க. அதற்கு கண்டித்து நாம் தீர்மானம் போட்டோம் பாருங்க. அதை விளக்கி ஒரு வாரம் எழுதுகிறார்கள். அடுத்தது, ஹிந்தியும் காந்தியும் தமிழ் பண்டிதர்களே என்று சொல்லி அவருடைய காந்தியை பற்றி, அவருடைய தாய்மொழி பற்றி, குஜராத் மொழியிலே அவர் எப்படி தாய்மொழி பற்றோடு இருந்தாரோ அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் என்பதை குறிப்பிட்டு அந்த ஒரு கட்டுரை. இன்னும் தூக்கமா என்கிற தலைப்பிலே பெரியார் எழுதிய கட்டுரை. இந்தியாவின் பொதுமொழி ஆங்கிலமா இந்தியா என்று மயிலை சீனி வெங்கடாசலசாமி என்கிற மிகப்பெரிய தமிழ் அறிஞர் எழுத்தாளர் அவர் எழுதின அந்த கருத்தை அந்த பத்திரிகையில், குடியரசு பத்திரிகையில் போடுகிறார்கள். அது மட்டுமல்ல, இப்படி போட்ட அந்த செய்திகளுடைய விளைவு 37 வரையிலே இந்திய எதிர்ப்பு போராட்டம், 26 பெரியார் தொடங்கிய அந்த இந்திய எதிர்ப்பு கனல் என்பது 37 வரையிலே மிக பிரமாண்டமான அளவிலே அது தணலாக, அணையாத தணலாக இருந்தது. 38 எப்படி வந்தது என்பதை அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.